வர்க்க பூர்த்தியாக்கல் முறை மூலம் எக்ஸிட பெருமானத்தை காண்தல் அல்லது சூத்திரத்தை பயன்படுத்தி எக்ஸின் பெருமானத்தை காண்றல் ஒவ்வொரு வருஷமும் தவறாம வர கேள்வி. பரப்பளவு கேள்வியோட தொடர்ச்சியாக இந்த கேள்வி வரும், ஒரு இலகுவான பகுதி. அப்ப இந்த வருஷம் 2025லயும் அந்த கேள்வி வந்திருந்தது. எக்ஸ் வர்க்கம் சக 6x 79 சமன் சைவர் என்ற சமன்பாட்டிட எக்ஸிட பெருமானத்தை கிட்டிய முதலாம் தசமானத்துக்கு காண்க என்று கேட்டிருந்தாங்க. அதுல இந்த வர்க்கமூலம் 22க்கு பதிலாக நாங்க 4.69 பாவிக்கலாம் என்று சொல்லி தந்திருந்தாங்க. இப்ப இந்த சமன்பாடை நாங்க முதல்ல வர்க்க பூர்த்தியாக்கல் முறை மூலம் எப்படி தீர்க்கிறோம்னு பார்ப்போம். அப்ப முதல்ல என்ன செய்யணும், இந்த 79 பாருங்க, இது கழிப்படுது தானே. அப்ப கழிப்பட்டா சமன்பாட்டுக்கு அங்கால போனா என்ன செய்வார், கழிப்பட்டா சமன்பாட்டுக்கு அங்கால போனா அது ஆப்போசிட் கூட்டுப்படும். அப்ப மிச்சம் என்ன அப்படி வரும், எக்ஸ் வர்க்கம் சஹாரி எக்ஸ் கழிப்படுறவர் அங்கால போனா கூட்டுப்படுவார். அப்ப சைவரோட 79 கூட்டினா 79. சரி, அடுத்ததை என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த எக்ஸுக்கு முன்னுக்கு வர இலக்கம் என்ன, 6. அதாவது எக்ஸின் குணகம் 6. இந்த 6 நாங்க அரையால பெருக்க போறோம். இந்த வேலையை நாங்க ரஃப் பேப்பர்ல செய்வோம். 6 முதல்ல அரையால பெருக்கணும். அரையால பெருக்கினா என்ன நடக்கும், 2ஆல 2 விடனா ஒரு முறை, 6 விடனா 3 முறை. அப்ப பெருக்கினா என்ன வரப்போகுது, 3 3. இது முதலாவது ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் வந்து இவரை வர்க்கப்படுத்தும். சரியா, இவரை வர்க்கப்படுத்தும். வர்க்கப்படுத்துறா என்ன, இவராலே பெருக்கணும். 3 வர 3, 3இன் வர்க்கம். ஓகேவா. அப்ப இதை நாங்க ரஃப் பேப்பர்ல செய்து வச்சிருக்கோம். 3 வர்க்கத்தை எடுத்துட்டோம். எடுத்த விடைய நாங்க இந்த சமன்பாடுட 2 பக்கமும் கூட்டணும். சமன்பாடுட ஒரு பக்கம் ஒரு வேலையை செஞ்சா மற்ற பக்கமும் அதே வேலையை செய்யும். அப்ப இங்க பாருங்க, இங்க ஏற்கனவே எக்ஸ் வர்க்கம் சக 6x இருக்கு. அப்ப இந்த 3 வர்க்கத்தை இந்த பக்கம் கூட்டுறேன். சமன்பாட்டுட ஒரு பக்கம் கூட்டினா அடுத்த பக்கமும் கூட்டேன். அப்ப அடுத்த பக்கமும் 3 வர்க்கத்தை கூட்டுவோம். ஓகேவா, கூட்டியாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் பாருங்க, இதுல 3 உறுப்பு இருக்கு என்ன, எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 3 வர்க்கம் இருக்கு. இந்த 3ஐயும் சேர்த்து நாங்கள் ஒரு நிறைவர்க்க கோவையாக எழுத போறோம். அடுத்ததா நிறைவர்க்க கோவையாக எழுதுறா என்னன்னா, இங்க பாருங்க, இதுல முதலாவது இலக்கம் வந்து முதலாவது உறுப்பு எக்ஸ், மூன்றாவது உறுப்பு 3. அப்ப அந்த 2ஐயும் சேர்த்து எக்ஸையும் இந்த 3ஐயும், சரியா, எக்ஸ் 3ம் அடுத்தது இதுல இருக்கிற குறியை நாங்க இதுல பாவிப்போம். எக்ஸ் சக 3 முழுவதின் வர்க்கம் என்று எழுதலாம். இந்த எக்ஸை நாங்க அப்படியே கொண்டு போடுவோம், இந்த 3 அப்படியே கொண்டு போடுவோம், இந்த 6x முன்னுக்கு இருக்கிற குறிய நடுவுல போடும். ஓகேவா. இப்ப வேணும்டா டபுள் செக் பண்ணி கொடுங்க. இந்த நிறைவர்க்க கோவையை விரிச்சு எழுதினா மேல இருக்கிறது சரியா வருதான்னு ஒரு டபுள் செக் பண்ணுவோம். எப்படி இதை விரிச்சு எழுதுறாங்க, நாங்கள் எப்படி விரிச்சு எழுதுறாங்க, எக்ஸ் சக 3 வர்க்கம் என்று சொன்னா முதலாவது இவரை வர்க்கப்படுத்தணும். இவரை வர்க்கப்படுத்துறா என்ன, இவராலே பெருக்கணும். எக்ஸ் தர எக்ஸ், எக்ஸ் வர்க்கம். அடுத்ததான் என்ன செய்வோம், 2ஆல உள்ளுக்குள்ள இருக்கிற 2 உறுப்பையும் பெருக்குவோம். 2ஆல என்ன, 2 தர எக்ஸ் 2x, 2x தர 3 6x. சரியா இருக்கு. அடுத்தது என்ன செய்வோம், இந்த உறுப்பை இதே உறுப்பால பெருக்கும். 3 தர 3 3 வர்க்கம். ஓகே, அப்ப மேல பெர்ஃபெக்டா இருக்கு. அப்ப நாங்க எழுதின நிறைவர்க்க கோவை சரி, சரிதானே. இப்ப அங்கல வருது, அங்கால என்ன இருக்கு, 79 சக 3இன் வர்க்கம். சக 3இன் வர்க்கம், 3இன் வர்க்கம் என்ன, 9 தானே. 3 வர்க்கம் 9. அப்ப 79ஓட 9 கூட்ட போறோம். 79 9 எத்தனை, 79 9 88 வரப்போகுது, 88. ஓகே, எக்ஸின் பெருமானத்தை காண்றதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்க எக்ஸ் இருக்கு, ஆனா இங்க ஒரு வர்க்கம்னு சொல்லி ஒரு டிஸ்டர்பா இருக்கு எங்களுக்கு என்ன, இந்த வர்க்கம் டிஸ்டர்பா இருக்கு. அப்ப இந்த வர்க்கத்தை இல்லாம பண்ணும். வர்க்கத்தை இல்லாம பண்ணணும்னு சொன்னா வர்க்க மூலம் எடுக்கணும். வர்க்கத்தை இல்லாம பண்ணணும்னா என்ன செய்யணும், வர்க்க மூலம் எடுக்கணும். அப்ப இங்கால மட்டும் எடுத்தா போதுமா, இல்ல. நாங்க இப்ப என்ன சொன்னோம், ஒரு சமன்பாட்டுல ஒரு வேலையை செய்தா மற்ற பக்கமும் அதே வேலையை செய்வோம். சரியா, ஒரு சமன்பாட்டுல ஒரு புறம் செய்யற வேலையை மற்ற புறமும் செய்யணும். அப்ப இந்த வர்க்கத்தை இல்லாம பண்றதுக்காக நான் வர்க்க மூலம் எடுக்கிறேன். அப்ப அங்காலையும் நாங்கள் வர்க்க மூலம் எடுக்கணும். சரியா, இந்த இடத்துல ஒன்றை மறக்க கூடாது, நாங்க 2 பக்கமும் வர்க்க மூலம் எடுத்தா சக அல்லது சய அடையாளம் போடணும்.
ரெண்டு பக்கம் வர்க்கமூலம் எடுக்கக்குள்ள இதை மறந்துடாதீங்க, சக அல்லது சாய அடையாளம் போடும். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, இந்த வர்க்கமும் வர்க்கமூலமும் இல்லாம போயிட்டு என்ன வரப்போகுது? எக்ஸ் சக 3 மிச்சமாக வரப்போகுது. வர்க்கமும் வர்க்கமூலமும் இல்லாம போயிட்டு அங்கால என்ன இருக்கு? சக அல்லது சாய வர்க்கமூலம் 88 இருக்கு. சக அல்லது சாய வர்க்கமூலம் 88 இருக்கு. வர்க்கமூலம் 88க்கு எங்களுக்கு கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஹெல்ப்புக்கு என்ன தந்திருக்காங்க? 22க்கு பதிலா நாங்க 4.69 பாவிக்கலாம் என்று தந்திருக்காங்க. 22க்கு பதிலா தானே 4.69 பாவிக்கலாம். இங்க 22 இல்லையே, 88 தானே இருக்கு. என்ன அப்ப 88 பார்த்தோன்னே உங்களுக்கு 22 ஞாபகம் வரும். 88க்குள்ள எத்தனை 22 இருக்கு? இது நாங்க முழுமை சேடா இருக்குது. என்ன 88ன்றது முழுமை சேடாக இருக்கு. சேடுகள் 11ஆம் ஆண்டோட 1ஆம் பாடம் மெய்யெண்கள் என்ற பாடத்துல முழுமை சேடு எளிய சேடா மாத்துறதை நாங்க படிச்சிருக்கோம். ஏன்னா அப்ப 88ன்றத நாங்க 22 தர 4 என்று சொல்லி எழுதலாம். 22 4ஆல வரைக்கும் எத்தனை வரும்? 22 அல்லது 4 22ஆல பெருக்கினா 88 வரும். 4 தர 22 88. இப்ப எங்களுக்கு 4க்கும் விட தெரியும், வர்க்கமூலம் 4க்கும் விட தெரியும், வர்க்கமூலம் 22க்கும் விட தந்திருக்காங்க. அப்ப அதை எழுதுவோம். சரியா? சக அல்லது சய வர்க்கமூலம் 4க்கு விடை தெரியும் 2. அது மாதிரி வர்க்கமூலம் 22க்கு விட தெரியும் 4.69. சரியா? அப்ப என்ன செய்ய போறோம்? 2 தர 4.69. 2 தர 4.69. 4.69 2ஆல பெருக்குவோம். 2ஆல பெருக்கினா 29, 18 8 ஒரு மிச்சம், 26 12, 12 ஒன்றும் 13, 3 ஒரு மிச்சம், அங்கால 4 8 8 ஒன்றும் 9. அவை விட சக அல்லது சய 9.38 வந்திருக்கு. அதாவது எக்ஸக 3 சமன் சக அல்லது சய 9.38. சக அல்லது சய. அப்ப சக எடுத்தா ஒரு விட வரப்போகுது, சய எடுத்தா ஒரு விட வரப்போகுது. அப்ப முதல்ல நாங்க சக எடுப்போம். முதல்ல நாங்க சகவை தெரிவு செய்வோம். சக எடுத்தா என்ன வரப்போகுது? எக்ஸ் சக 3 சமன். சரியா? இந்த சக அல்லது சயவிட நாங்க இப்ப சகவை தெரிவு செஞ்சிருக்கோம். அப்ப சக 9.38. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த 3 எக்ஸோட கூட்டு படுற. அப்ப கூட்டு படுறவர் அங்கால போனா என்ன செய்வார்? கூட்டு படுறவர் அங்கால போனா கழிப்படுவார். அப்ப எக்ஸ் மட்டும் இஞ்சால இருக்க போது, இஞ்சால ஏற்கனவே 9.38 இருக்கு. இந்த கூட்டு படுற 3 இஞ்சால கழிப்பட்டு விடை 6.38 வரப்போறார். இது சக எடுத்தா வந்த விட எக்ஸ் சமன் 6.3. அது மாதிரி மறை எடுத்தால் என்ன? மறை எடுத்தாலும் இதுல நாங்கள் சக அல்லது சாய இருப்பதெல்லாம் மறை எடுக்க போறோம். எக்ஸ் சக 3 சமன் சாய 9.38. சரியா? இங்க இப்ப நாங்கள் மறை எடுத்திருக்கிறோம். இங்க சக 3 இருக்கு. சக 3 கூட்டுப்படுது 3. அப்போ அங்கால போனா என்ன செய்யும்? கழிப்படும். எக்ஸ் சமன் ஏற்கனவே இஞ்சால என்ன இருக்கிறார்? 9.38 இருக்கிறார். இந்த 3ஆங்கால போய் கழிப்பட போகுது. அப்ப ஒரே குறி பாருங்க, இதுக்கும் மறைதான், இதுக்கும் மறை. ஒரே குறியண்டா கூட்டுப்படும், அதே குறிய போடுவோம். சரியா? ஒரே குறி வந்தா கூட்டுப்படும், விடைக்கு அதே குறிய போடுவோம். அப்ப 9 3 12.38 வரப்போகுது. சரியா? அப்ப 2 விட வந்திருக்கு எக்ஸுக்கு. என்ன? எக்ஸுக்கு 6.38 வந்திருக்கு. அது மாதிரி எக்ஸுக்கு மறை 12.38 வந்திருக்கு. சரியா? இது நீளங்கள் தொடர்பான கேள்வி. இது பரப்பளவோட தொடர்ச்சி கேள்வி. என்ன? அப்ப எக்ஸ் நீளம். நீளம் என்றது எப்பவுமே நேர்பெருமானமா தான் இருக்கும். சரியா? எப்பவுமே நீளம் என்றது நேர்பெருமானமா தான் இருக்கும். ஆகவே எக்ஸ் பூஜ்ஜியத்தை விட பெரிதாக தான் இருக்கும். அப்போ சரியா? நீளம் என்று சொன்னா அது பூஜ்ஜியத்தை விட பெரிதாகத்தான் இருக்கும். அதால இந்த மறை பெருமானம் பொருத்தம் அல்ல, பொருத்தமற்றது. அப்ப பொருத்தமான விட என்ன? எக்ஸுக்கு. ஆகவே எக்ஸ் சமன் 6.38. எக்ஸ் சமன் 6.38 என மட்டும் போட்டு வந்த பிள்ளைகளுக்கு புள்ளிகள் கிடைச்சிருக்காது. என்ன? ஏன்? இங்க என்ன சொல்லியிருக்காங்க?
கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு காணணும். சரியா? அப்ப கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு நாங்க மட்டம் தட்டி இருக்கோம். சரியா? இந்த விடையை மட்டும் நீங்கள் எழுதி போட்டு வந்திருந்தால் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்காது. சரியா? அப்ப இதை நாங்க முதலாம் தசமதானத்துக்கு மட்டும் தருவோம். எக்ஸ் 6.38 இருக்கு. 6.38 நாங்க முதலாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்டுவோம். முதலாம் தசமதானம் என்றவர் யாரு? தசத்துக்கு அடுத்ததா வரவர் தான் முதலாம் தசமதானம். இவர் 2ஆம் தசமதானம். அப்ப முதலாம் தசமதானம் வந்து 3. முதலாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்ட சொன்னா அதுக்கு பின்னுக்கு வார நம்பர். முதலாம் தசமதானம் என்றது இவர். அதுக்கு பின்னுக்கு வார நம்பர் 5 5 விட கூடவா 5 விட குறைவா என்று பார்ப்போம். இவர் 5 அல்லது 5 விட கூட இருந்தா இதுக்கு அடுத்த நம்பர் வரும். 5 விட குறைவா வந்தா இதே நம்பர் வரும். பாருங்க, முதலாம் தசமானத்துக்கு மட்டும் தட்ட சொன்னா முதலாம் தசமானத்துக்கு அடுத்து வர நம்பர் 5 அல்லது 5 விட கூடவா இருந்தா இதுக்கு அடுத்து வர நம்பர் வரும். அதாவது விடை வந்து என்ன வரும்? எக்ஸமன் 6.4 சென்டிமீட்டர் என்று வந்திருக்கும். சரியா? இப்ப இதுல 6.34 என்று வந்திருந்தா 6.34 என்று வந்திருந்தா இவர் 5 விட குறைவு தானே. அப்ப என்ன விட வந்திருக்கும்? இதே நம்பர் வந்திருக்கும் 6.3. இதுல 8 வந்தபடியா எங்களுக்கு விட வந்து 6.4. ஓகே தானே? இது வர்க்க புதியாக்கல் முறையில செய்யலாம். இதே மாதிரி சூத்திரத்தை பயன்படுத்தி செய்தாலும் இதே மாதிரி தான் வரும். இதுல தான் செய்யணும், வர்க்க புதியாக்கல் முறையில தான் செய்யணும், சூத்திரத்தை பயன்படுத்தி தான் செய்யணும்னு சொல்லலாம் சொல்லி இல்லை. எக்ஸின் பெருமானத்தை காண்க. உங்களுக்கு எது ஈஸியான பெருமானம், எது ஈஸியான வழிமுறை நினைக்கிறீங்களோ நீங்க அந்த முறையில செய்யலாம். இப்ப நாங்க வர்க்க புதியாக்கல் முறையை முடிச்சிட்டோம். சூத்திரத்தை பயன்படுத்தி செய்யறதை பார்ப்போம் அடுத்ததா.